அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா BHL 2025 உண்டான கிளாஸஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இடையில கிளாஸஸ் போட முடியாமல் இருந்துச்சு. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் 2 எக்ஸ்பெக்டட் MCQ தான். அதுவும் நம்மளோட சாம்பிள் டெஸ்ட்டுக்கு அண்டு சாம்பிள் ஆன்சர் கொஸ்டின்ஸ்ல தான். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரியஸ்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், கிளாஸஸ் கொடுத்துட்டு இருந்தோம். மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா BHL டெஸ்ட் பேட்ச் ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ரீசனிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். 10 செட்டு மொத்தமாக சாம்பிள் டெஸ்ட்டோட சேர்த்து 11 டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, கீழே தெரியுற இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. இல்லை நம்மளோட rlacademy.comல டைரெக்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கக்கூடிய கொஞ்சம் குறிப்பிட்ட நாள், இன்னும் 10 நாள் தான் இருக்கக்கூடிய டைமில் டெய்லிக்கும் ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி தயவு செய்து அட்டன் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கலுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் இன்ஜினியரிங் ட்ரைனிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் ட்ரைனிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCQ டைப்ல டெஸ்ட் பேட்சஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் வேணுங்கிறவங்க லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாமே யூனிட் வைஸும் டாபிக்ஸ் வைஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, ஈஸியா இருக்கட்டும், சிவிலா இருக்கட்டும், எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்கு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, போன தடவை வந்து 25 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து 26வது கொஸ்டின், ஸ்பாட் த ப்ரொனவுன் எரர். ஸோ டக்குன்னு போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. சரியா? எவ்ரி ஒன் சுட் டு தியர் ஹோம்ஒர்க். ஸோ எந்த ப்ரொனவுன் எரர் அப்படின்னு கேட்டிருக்கோம். எவ்ரி ஒன் சுட் டு, எவ்ரி ஒன் வரப்ப எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ வந்து என்னது, அவர் தான் வரும். சரிங்களா? அவர் தான் வரும். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? சரி, ரைட். என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். எவ்ரி ஒன் சுட் டு தியர் ஹோம்ஒர்க் அப்படின்னு வரப்ப சரி பார்ப்போம். தியர் அப்படின்றது ஹிஸ் ஆர் கேர் இருக்கு. அதாவது எவ்ரி ஒன் இஸ் சிங்குலர். எல்லாரும் எவ்ரி ஒன் வந்து சிங்குலர். ஸோ அந்த இடத்துல வந்து ஹிஸ் ஆர் கேர், அதாவது அவன் அல்லது அவளை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கிராமர் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஐ டிமாண்ட் யூ டு லீவ். ஐ டிமாண்ட் யூ டு லீவ். மேக்சிமம் அந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிராமர்ல பாத்தீங்கன்னா இந்த ஐ டிமாண்ட் யூ டு லீவ் அப்படின்ற இடத்துல டூ மேக்சிமம் வராது. டூ மேக்சிமம் என்னது வராது. மேக்சிமம் என்னது லீவ் மட்டும்தான் வரும். அப்ப ஐ டிமாண்ட் யூ லீவ். பாத்தீங்களா? டு லீவ் அப்படின்றத என்னது, டிமாண்ட் யூஸ் ஸ்பேஸ் ஃபார்ம் ஐ டிமாண்ட் தட் யூ லீவ். அவ்வளவுதான். டு லீவ்ன்றது லீவ் அப்படின்றதுல தான் வரும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், வேர்ட் யூசேஜ். The medicine had no dash on her health. The medicine had no affect, effort, reflection. இது மூணுமே வராது. affect, அதாவது புதுசா நம்ம ஏதாச்சும் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். தெரியுதா? எஃபெக்ட், சாரி, எஃபெக்ட் had no effect on her health. Effect is the noun, affect is a verb. பாத்தீங்களா? effect வந்து noun, சரியா? affect வந்து verb. சோ அதனாலதான் effect அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை the formal phrases. Identify the formal phrases. Choose the most formal expression. Choose the most formal expression. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா என்னது formal phrase. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா that is acceptable, அதாவது best suited for formal or professional tone. சரிங்களா? ஓகே, that is acceptable அப்படின்றது தான் கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாய்ஸ் சேஞ்ச் பிரசன்ட் பர்ஃபெக்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. he has written a novel. he has written a novel. ஆக்டிவா வந்து பாசிவ் வாய்ஸா மாத்துங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸா மாத்தினா என்ன வரும், அதாவது a novel has been written by him. அதாவது எப்பவுமே ஆக்டிவ் வாய்ஸை பேசினா இந்த he வந்து பின்னாடி போகணும், நாவல் வந்து முன்னாடி போகணும். ஸோ இதுதான். அப்ப the novel has been written by him. அப்ப present perfect has been plus V3 verb போட வேண்டியதா இருக்கும். has been ரைட் என்றது ரிட்டனா மாறி இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், idiom in use. இடியம் வந்து she was on cloud 9 after her promotion. அதோட மீனிங் என்ன? she was on cloud 9 after her promotion அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ள ஆன்சர் என்னங்க,
என்னன்னு பாத்தீங்கன்னா வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வானத்துக்கு மேல அந்த துள்ளி குதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப வெரி ஹாப்பி. அடுத்து கிராமர். டூ விசஸ் வெரி. டூ விசஸ் வெரி. த வாட்டர் இஸ் வெரி ஹாட் டு வச்சா டூ ஹாட் டு டச்சா. ஸோ என்ன ஆன்சர்? ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹாட் டச். டூ ஹாட் டச் இஸ் எ காமன் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், லாஸ்ட் மினிட்ல வந்து தயவு செய்து நம்மளோட ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்போ டெஸ்ட் பேட்சுமே போட்டிருக்கோம். ஸோ எது உங்களுக்கு கன்சிடபிளா இருக்கோ தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எம்சிக்யூ, டெக்னிக்கல் எம்சிக்யூ இருந்தாலும் எல்லாமே 500 rupees தான். வேணுங்கிறவங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்டென்ஸ் கரெக்ஷன் வேர்ட் ஆர்டர். சென்டென்ஸ் கரெக்ஷன் வேர்ட் ஆர்டர். சரியா? I only spoke to him. I only spoke to him. What's wrong? I am only தானே வரும். I only வராது, I am only வரும். ஸோ அந்த இடத்துல வரலன்னா ஓகே, ரைட்டு. அடுத்து ஸ்போக்குன்றதே have spoken. I have spoken to him அப்படின்றதுல வரலாம். ஸோ என்ன வருது? சென்டென்ஸ் கரெக்ஷன்ல வேர்ட் ஆர்டர்ல எது கரெக்டானதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆம்பிகஸ். இட்ஸ் ஆம்பிகஸ். அதாவது ஒன்லின்றது கிளவுட் மாடிஃபை, அது வந்து ஐயா மாறும். அதே மாதிரி ஸ்போக் ஆர் ஹிம்ன்றது சென்டென்ஸ் லேக்ஸ் கிளாரிட்டி. ஸோ அப்போ வந்து ஆன்சர் டி தான் என்னது கரெக்ட். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். vocabulary. choose the antonym. choose the antonym. ஓகே, ஆண்டனிம் பொருள் கூறுக. ரிஜிட். ரிஜிட்னா என்னது? ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. ரிஜிட்னா என்னது? ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. ஸோ ஆண்டனியம் அப்படின்னா என்னது உங்களுக்கு? பிளெக்சிபிள். ரிஜிட்னா பிளெக்சிபிள். சரிங்களா? ஆண்டனியம் சினானியம் உங்களுக்கே தெரியும். ஆண்டனியம் சினானியம் அப்படின்றது. ஸோ ரிஜிட்டுக்கு என்னது? ஆண்டனியம் ஆஃப் ரிஜிட் என்னது? பிளெக்சிபிள். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். choose the correct collocation. choose the correct collocation. He does a mistake during the collocation. He did, he committed, he made, he performed. So என்ன ஆன்சர்? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா he made a mistake. He made a mistake during the collocation. correct collocation is make a mistake. make a mistake. அடுத்து grammar. they arrived dash the airport on time. arrived in the airport on time or at the airport on time? So arrived என்ன வரும் ஆன்சர்? at the plus specific place. So arrived at the airport on time. Okay, next question. find the simile. find the simile. choose the simile. her hair is silk. her hair shines. her hair is like silk. ஸோ அதாவது ஒப்பனை. சிமிலைன்றது ஒப்பனைப்படுத்துறது. ஸோ அந்த ஹேரை வந்து எதுக்கு ஒப்பனையா படுத்துறாங்க அப்படின்றதான். அப்ப ஹிர் ஹேர் இஸ் சில்க் அப்படின்றது வருமா? ஹிர் ஹேர் சைன்ஸ்னு வருமா? ஸோ 37. ஸோ ஹேர் ஹேர் இஸ் லைக் சில்க். இதை வச்சு ஒன்றை வச்சு ஒப்பிடும் போது தான் அது சிமிலியா மாறும். சரிங்களா? போன இதுல வந்து ஒரு சிமிலி நம்ம பார்த்துருந்தோம். நல்லா ஞாபகம் இருக்கா? ஃபேஸ் பிரைட் சைன்ஸ் நினைக்கிறேன். சரிங்களா? சன் பிரைட் சைன்ஸ். அடுத்து ஐடென்டிஃபை த எரர் வேர்ட் ஃபார்ம். he is great successful in his field. he is a great succeed in his field. succeed வருமா successful வருமா? எது எரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது எரர்? succeed வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறும். he is a great successful in his field. அவரோட என்னது? அவரோட ஃபீல்டில் அவர் வந்து சாதனையா இருக்காங்க. சரியா? நீட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் மினிமமான எக்ஸ்பிளனேஷன்ஸோட இருக்கும். கண்டிப்பா தயவு செய்து யூஸ் பண்ணிக்காங்க. எரர் இன் கண்டிஷனல் சென்டென்ஸ். இஃப் ஐ வில் see him I will inform you. if I will see him I will inform you. ஸோ நான் அவனை பார்த்தா நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கண்டிஷனல் சென்டென்ஸ்ல இஃப் ஐ வில் saw him seen him அப்படின்றத பார்த்துக்கோங்க. saw him seen him அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ என்னது? if I see him. if I see him. if I அதாவது ஒருவேளை நான் பார்த்தா I will inform you. will வராது. அப்படின்னா என்னது? நான் ஒருவேளை பார்த்தா ஒருவேளை நான் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். அந்த மாதிரி தான் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆனா if I see தான் அப்படின்றதான் கரெக்ட். if I see. யூஸ் சிம்பிள் பிரசன்ட் அப்படின்றதான் if கிளாஸ்.
நாட் வில் வராது, வில் வராது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த ரைட் கொஸ்டின் டேக். யூ won't be late. Do you? Do you வருமா, won't you வருமா, will you வருமா, aren't you? ஸோ என்ன வரும்? சூஸ் த கொஸ்டின் டேக். ஸோ என்னது? will you, உன்னால முடியுமா, நீ லேட்டா வராம இருக்க முடியுமா அப்படின்றத கேட்கிறதா. சரியா? நெக்ஸ்ட். Spot the fragment. Which one is sentence fragment? She finished early because she was tired. We went home. They started late. So எதுன்னு சொல்லுங்க. So எதுன்னு பாத்தீங்கன்னா because she was tired. Because she was tired. Incomplete class. ஏன் அவங்க டயர்டா இருந்தாங்க அப்படின்றத சொல்லல, அதுதான் சொல்றாங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. அதே மாதிரி இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், தயவு செய்து போய் பாருங்க. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது, இல்லை எப்படி டவுன்லோட் பண்ணாம வரலாம இருந்துச்சுன்னா என்ன பண்றது, இதெல்லாம் போட்டிருக்கோம், தயவு செய்து போய் பாருங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் vocabulary. பெஸ்ட் வேர்டு சாய்ஸ். எது வந்து பெஸ்ட் வேர்டா இருக்கு? இந்த CEO டிசிஷன் வாஸ் குவைட் இம்ப்ரெசிவ், இம்பல்சிவ், இம்பல்ஸ், இம்பல்ஸ்டு, இம்பல். ஸோ இது வரும். ஸோ இது இம்பல்சிவ். இம்ப்ரெசிவ்ன்ற மாதிரி வரப்ப இம்பல்சிவ் தான். நீட்ஸ் அட்ஜெக்டிவ் டு டிஸ்கிரைப் டிசிஷன். அவங்களோட டிசிஷனுக்கு அட்ஜெக்டிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்மல் விசஸ் இன்ஃபார்மல் லாங்குவேஜ். இன்ஃபார்மல். ஐ ஸ்க்ரூட் அப். I screwed up. I lost it. I was confused. I broke it. I made a mistake. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ மேட் அ மிஸ்டேக் தான் இருக்கும், பார்த்துருவோம். சரி, ரைட்டா? ஃபார்மலுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், ஐ மேட் அ மிஸ்டேக். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராமர், டென்ஸ் கன்சிஸ்டன்சி. ஹி டோல்டு மீ தட் ஹி இஸ் பிஸி. அதாவது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவன் பிஸியா இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். அது இஸ் வந்து வாசா மாறுமா, டோல்டு வந்து டெல்ஸா வருமா, மீ வந்து ஐயா டோல்டு வந்து டெல்ஸா வரும்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓ ரைட். ஸோ டென்ஸ் கன்ஜெக்ஷன்ல இஸ் வந்து வாசா மாறுது. ஹி வாஸ், அதாவது ஹி டோல்டு மீ தட் ஹி வாஸ் பிஸி. ஹி வாஸ் பிஸி, அவன் பிஸியா இருந்திருக்கான். அதாவது டென்ஸ் ஷிஃப்டிங் இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே. ஸோ கொஸ்டின்லாம் பார்த்து இதுல இருந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வரலாம்னா எப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா டைரக்டா வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னது, இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ரைட். அடுத்து சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் பார்த்துருவோமா. அண்டர் ப்ரெஷர் ஹி பெர்ஃபார்ம்டு ரிமார்க்கபிளி வெல் இன் த ஃபைனல் மேட்ச். அதாவது he performed in the final match remarkably well under pressure. So என்னது, he performed in the final match under pressure remarkably well. கரெக்டா நான் சொன்னது என்ன, நம்ம வேர்டிங்ஸ் வாசிச்சு பார்க்கறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்பாட் த அன்நேச்சுரல் கொலாகேஷன். சூஸ் த இன்கரெக்ட் பிரேஸ். இன்கரெக்ட் பிரேஸ் என்ன அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக் அ ப்ராமிஸ், do a mistake, take responsibility, keep calm. So keep calm அப்படின்றதான் இது கரெக்டான பிரேஸ். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது கரெக்டான பிரேஸ் தான். மேக் ஏ ப்ராமிஸ் அப்படின்றது கரெக்ட். டூ ஏ மிஸ்டேக் அப்படின்றதான் தப்பு. டோன்ட் டூ அ மிஸ்டேக் தான் வரும். சரியா? பார்ப்போம். நான் சொன்னேன்னா மேக் அ மிஸ்டேக், ரைட்டா? அப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம் மேக் அ மிஸ்டேக் அப்படின்னா தான் கரெக்ட். டூ ஏ மிஸ்டேக்ன்றது தப்பு. அப்போ இன்கரெக்ட் பிரேஸ் என்னது, டூ ஏ மிஸ்டேக். சரியா? நெக்ஸ்ட். Error in the adjective order. She bought a red big car. She bought அதே மாதிரி ரெட் பிக்கா, பிக் ரெட்டா, switch order to big red. She brought a big red car அப்படின்றதான் கரெக்டா வரும், பார்த்துக்குவோம். ரைட். சொன்னா சி பாட் ஏ பிக் ரெட் கார் அப்படின்றதான் கரெக்டான ஆர்டர்ல வரும். சைஸ் அதுக்கப்புறம் தான் கலர் வரும், கரெக்ட் அட்ஜெக்டிவ் ஆர்டர்ல. சரியா? ஆப்ஷன் என்னது, சி. கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்டிவ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். The girl has won the contestant in my cousin. The girl who won, whose won, which won, whom won. ஸோ இது கரெக்ட். ஸோ இது கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா the girl who won the contestant in my cousin. Who is used for people subjected. Who is used for people subjected. Next.
Choose the appropriate word. I need your dash on this matter. I need your advice on this matter. Advising, advisors. So எது வரும்? Advice. ஆப்ஷன் தான். Advice is a noun. Uncountable. ஸோ இதுதான் வந்து கரெக்டானது. சரியா? பாத்தீங்க அட்வைஸ் எஸ்னாலும் ஒண்ணுதான், சினாலும் ஒண்ணுதான். அதோட மீனிங் மாறும். ஸோ அதுக்காண்டி தான். அடுத்து ரீடிங் காம்ப்ரஹென்சிவ். Although the new policy received criticism, it led to improve the efficiency. What does this suggested? So இதுக்கு எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றது. The policy failed. The efficiency dropped. The policy worked despite criticism. Criticism made it successful. So என்னது? The policy worked despite criticism. So இதுதான் வந்து inference. Inferenceன்றது ஆப்ஷன் சி தான். ஓகேவா? ஸோ 50 கொஸ்டின். ஸோ இதே மாதிரி 50 கொஸ்டின் தான் எல்லா டெஸ்ட் பேஸ்லையுமே இருக்கும். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட ஆர்எல் அகாடமி டேரக்டா கீழே லிங்க் வச்சிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் டெஸ்ட் ஆன்சர்லாம் இருக்கும். தயவு செய்து பாருங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் ட்ரைனிங்கா இருக்கட்டும், உங்களுக்கு இதுவா இருக்கட்டும், டிப்ளமோவா இருக்கட்டும், ஸோ எதுவா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க, இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாம்பிள் அப்படின்றது கேளுங்க. உங்களுக்கு இன்ஜினியரிங் ட்ரைனிங்கா இல்ல சூப்பர்வைசர் ட்ரைனிங்கா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம சாம்பிள் அனுப்பிடுவோம். அந்த சாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.